வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 21 டே 21 தாக்கம். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்ஸ். இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய பங்கு இந்த தாக்கத்துக்கு இருக்குது. அந்த தாக்கம் நம்ம எல்லா விஷயத்துலையுமே, எல்லாம் நம்ம சாப்பிட்றதுல, ஒரு பொருள் வாங்குறதுலையாகட்டும், பேசுகிறதுல, பழகுறதுல, அப்புறம் நம்முடைய உடையாகட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தோட ஏதோ ஒரு ஒன்னோட தாக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அந்த தாக்கம் நல்ல விஷயமா நல்ல விதத்தில் இருந்தால் சந்தோஷம், நல்ல விதத்தில் இல்லைன்னா கொஞ்சம் அதுக்கான கான்சிக்வன்சஸை நாம் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம், தாக்கம் எப்படி என்கிட்ட வந்து தாக்கம் இருக்குன்னா, அதில் குறிப்பாக இந்த விளம்பரங்களோட தாக்கம் வந்து நம்மக்கிட்ட நிறையவே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. வர்ற வழியில் உங்களோட ஸ்பௌஸ் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கிறீங்க? வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். வரும்போது ஒரு பேஸ்ட்டு, ஒரு வாஷிங் லிக்விடு, ஒரு வாஷிங் பவுட்ரு, இதை வாங்கிக்கணும் சொல்கிறாங்க. அவங்க எந்த பிராண்டுன்னு சொல்லவே இல்லை, பேர் சொல்லவே இல்லை. சொன்னது என்ன? ஒரு பேஸ்ட்டு, ஒரு வாஷிங் பவுட்ரு, ஒரு வாஷிங் சோப். இது 3 தான் அவங்க சொன்னாங்க. கரெக்டாக? நீங்கள் நேராக கடைக்கு போன உடனே ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா? இப்போ ஏதோ ஒரு பிராண்டு. அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த பிராண்டு உங்களுடைய மண்டைக்குள்ளே அவ்வளோ அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த கடையில் நிறைய பிராண்ட் இருந்தாலும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போய் ஏதோ ஒரு பிராண்டு செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த பிராண்டு தான் உங்களுக்கு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. மற்ற பிராண்டை விட அந்த பிராண்ட் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க சொன்னது ஒரே ஒரு பேஸ்ட்டு, ஒரு வாஷிங் சோப்பு, ஒரு வாஷிங் பவுடர். பேர் சொல்லவே இல்லை. நீங்கள் போய் எந்த பிராண்ட் வாங்கிட்டு வந்தீங்க? அப்போ அந்த பிராண்டு தான் மற்ற பிராண்டை விட உங்களுடைய மனசில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதே தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு நடக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, யார் வேணால் நம்ம வந்து நம்ம மேலே தாக்கத்தை உருவாக்கலாம். அந்த மாதிரி நேற்று, போன வாரத்தில், இல்லை தினமும் உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யார்? அதாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கான ரிமோட் உங்கள் கையில் இருக்கா, அடுத்தவங்க கையில் இருக்கா? நம்ம சந்தோஷத்துக்கான ரிமோட்டை கொண்டு போய் நம்ம அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்மளால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாறி மாறி திடீர் டென்ஷனாகவும், திடீர் நார்மலாகவும், திடீர் அழுவும், திடீர் சிரிப்பும், எல்லாமே எப்படி டிவியில் சேனல்ஸ் மாத்திரமோ அந்த மாதிரி என்னோடய சந்தோஷத்துக்கான ரிமோட்டை நான் அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அதே தான் உங்களுக்கு. ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அது என்னோடய கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? எதெல்லாம் என்னோடய கண்ட்ரோல் இல்லையோ அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறது முட்டாள்தனம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே விட்டணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டிராஃபிக், ஒரு காற்று, மழை, புயல் இதெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் என்னோடய கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு படத்தில் கூட டாடான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கூட ஒரு ஒரு சீன் வரும். ஒரு ஆஃபீஸில் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போவான். அப்போது அந்த ஹீரோ சொல்ல அப்படி கிட்ட போய்ட்டு, சூசைட் பண்ணி பிரச்சனை கிடையாது, பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு யோசிக்குமா போல. அதே மாதிரி தான் நாம் ஒரு இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த இடத்துக்கான அந்த ரியாக்டை வந்து நமக்கு அவசியமா? ரியாக்ட் அவசியமா? ரெஸ்பாண்ட் அவசியமா? ரெஸ்பாண்ட் அவசியமாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் அவசியமாக தான் ரியாக்ட் பண்ணணுமே. அதுதானே தவிர எல்லா இடத்துலையும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒவ்வொரு முறையும் உடம்புல நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன ஆகும்? மனசு கெட்டு போய் உடம்பும் கெட்டு போயிடும். அதனால் உங்களுக்கான சந்தோஷம் அவங்க கையில் மட்டுமே தான் இருக்குது. அந்த ரிமோட்டை அடுத்தவங்களை கொடுத்துட்டு சந்தோஷம் இல்லைன்னு தேடிகிட்டே இருக்காதீங்க. ரிலாக்ஸாக உட்காருங்க, யோசிங்க. தினமும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யார்? ரிமோட் உங்கள் கையில் இருக்கா, அடுத்தவங்க கையில் இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.